எங்களுக்கு ஒரே பொண்ணுமா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நல்லபடியா செஞ்சு கொடுத்துருவோம். அண்ணே, எங்களுக்கு எதுவும் வேண்டாண்ணே. நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கண்ணே. அப்படி இல்லம்மா, எங்க முறைன்னு ஒன்று இருக்கு, நாங்க செய்யறதை செஞ்சிடறோம்மா. பரவாயில்லக்கா, இது வேணான்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல குடும்பமா இருப்பாங்களோ? பொடி லூசு சிரிக்கி என்னமோ இருக்குடி. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, பையன் நல்லா இருக்கானா, கை நிறைய சம்பளம் வாங்குறானா, ஆனா வரதட்சணை மட்டும் வேணான்றானா. அப்ப என்னமோ இருக்குல்ல. என்னம்மா நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. வேற என்னம்மா? இல்லைண்ணே, நம்ம செல்விய இப்படித்தான் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. வரதட்சணை வேணான்னு தான் கட்டி கொடுத்தோம். அந்த பையனுக்கு இப்போ 10 வருஷமா பிள்ளை இல்லையா, குடிச்சிட்டு வேற திரியிறானா. மாப்பிள்ளைக்கு குறை இருக்குன்றாங்க. அந்த மாதிரி எதுவும் இருந்துடாம பார்த்து கொடுனே. ஏகலதே, எதை பேசிட்டு இருக்க இங்க வந்து? இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் ஆம்பளையான்னு கேட்குறீங்களா? தம்பி ஏதோ விளையாட்டா சொல்லிருச்சு, அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கிறாங்க. உட்காருங்க. எதுங்க விளையாட்டு? அவங்க நான் ஆம்பளையான்னு கேட்குறாங்க, அது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? அப்படி இல்லை தம்பி, அப்படியெல்லாம் இல்லை. உட்காருங்க, தப்பா எடுத்துக்கிறாங்க. உங்களை மதிச்சு தானே இங்கே பொண்ணு பார்க்க வந்தோம். கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? டேடே கோவப்படாதடா, கொஞ்சம் பொறுமையாடுறா. நில்லுமா. ஏங்க, இந்த சிகரெட் பிடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், இல்லை நீங்கள் சொன்னீங்களே வரதட்சணை வாங்கிட்டு மெட்டா திரிகிறவன், அவங்களாம் தான் உங்களுக்கு ஆம்பளையா? ஒருத்தர் வரதட்சணை வேணான்னு சொன்னால் அவன் பிறப்பவே சந்தேகப்படுவீங்க. பரவாயில்ல வேணான்னு சொல்கிறானே அப்படின்னு நல்லதாகவே நினைக்க மாட்டிங்களா? இந்த இருக்காங்களே என் அம்மா, என் அப்பாவை பிரிஞ்சு 22 வருஷம் ஆச்சு. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சொன்ன அதே வரதட்சணை தான். என் அம்மாவை போட்டு அவ்வளோ டார்ச்சர். அவன் வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியுமா? என் அம்மா பட்ட கஷ்டத்தை நான் கட்டிக்க போகிற படக்கூடாதுன்றதுக்காக தான் வேணான்னு சொன்னேன். அது தப்பா? தம்பி, நீ சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. பொண்ணு எங்க பொண்ணு இல்லை, விசாரிச்சு தானே கொடுக்க முடியும். கரெக்டு தாங்க, கரெக்டு தான். ஆனால் கேட்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல. சரி, நான் கேட்குறேன், நீங்களாம் ஆம்பளைன்னு சர்டிஃபிகேட் காட்டி தான் உங்கள் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணீங்களா? டே தம்பி, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, தப்பா இருந்தா என்ன மிரட்டுறீங்களா? ஆமாடா. இப்போ என்னன்றா? என்னடா கிளம்புடா, போதா கிளம்புடா. ஆடா போடான்னு சொன்னேன், வாயை உடச்சிருவேன். ஏன்